பந்துல குணவர்த்தன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையில் தனது வாழ்க்கையில் முதல் முறையாக அமைச்சரவை தீர்மானங்களுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வாக்குமூலம் அளிக்க வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சந்தேகத்துக்கிடமான மருந்து பொருட்கள் கொள்வனவு தொடர்பான விசாரணைக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் கடந்த அரசாங்கத்தில் அமைச்சரவை தீர்மானங்கள் தொடர்பாக இப்பொழுது விசாரணை ஒன்று நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. இவ்வாறான விடயங்களுக்கு பல அமைச்சரவைகள் பல அமைச்சர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்களிடம் வாக்குமூலம் எடுக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். முன்னைய அரசாங்கத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சில செயற்பாடுகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களமானது வாக்குமூலம் பெற்று வருகின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இந்த அரசாங்கத்தினால் செயற்பட்டு வருகின்ற அனைத்து விடயங்களும் மக்களால் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக அமைகின்றது. குறிப்பாக நாட்டில் சட்டத்திற்கு அடிபணிந்து அனைவரும் நடக்க வேண்டும் என்பதே இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கையாக இருக்கின்றது. உண்மையிலே அந்த விடயம் மக்களால் பல வரவேற்பை பெற்றிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் சாதாரணமாக ஒரு குடிமகனில் இருந்து இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து பிரஜைகளுக்கும் சட்டம் ஒன்றுதான் என்று ஒரு வகுக்கப்பட்ட ஒரு விடயம் எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. இது முன்னைய அரசாங்கத்தில் அவ்வாறான செயற்பாடுகள் இல்லை என்பதும் இங்கே சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விடயமாக அமைகின்றது. ஏனென்று சொன்னால் அதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு இருக்கின்றவர்களுக்கு ஒரு சலுகை, இலங்கையில் வாழ்கின்ற குடிமக்களுக்கு ஒரு சலுகை என்ற ஒரு ரீதியில் இந்த நாடு முன்னைய அரசாங்கத்தில் இருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். மக்களால் எவ்வளவு ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ ஆனால் இப்பொழுது இருக்கின்ற செயற்பாடுகள் அனைத்தும் மக்களால் எவ்வளவுக்கு வரவேற்கத்தக்க விடயமாக இருக்கின்றது என்பது அனைவரும் அறிந்த விடயமாகத்தான் இருக்கின்றது. மற்றொரு தகவலின் ஊடாக சந்திக்கும் வரை வணக்கம்.